கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேலையில் நான் உடம்பு சரியில்லாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம். வாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. தகப்பனே, இந்த வேலையில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வியாதிக்காக நோய் நொடியோடு இருக்கிறாங்களே சப்பா, பாரத்தோடு இருக்காங்களோ, கவலையோடு இருக்காங்களோ, அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். படுக்கையை மாற்றி போட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல் ஆஸ்பத்திரியில் இருக்க ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் பரிபூர்ண சுகத்தை தந்து படுக்கையை மாற்றி போட்டு இந்த இரவு வேலையில் ஆண்டவரே தகப்பனப்பா, நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேலை நீங்கள் அப்படியே செய்துக்காய் சூத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபம் ஏதோ கடமைக்காக செய்தோன்னு இல்லாதபடி ஆண்டவரே, உடைய தேவ சமூகத்தில் எல்லாருக்காகவும் உண்மையாகவே ஜெபிச்சு அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே கொடுக்கறதுக்காக உண்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படியே செய்துக்காய் நன்றி சூத்திரம். ஏசப்பா சூத்திரம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்ததுக்காக சூத்திரம் பண்ணலாமா? சூத்திரம். பிரியமானவர்கள், ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி சிறு ஜெபம் செய்து படுக்கும்போது கர்த்தர்